ஆயுர்வேதம் ஒவ்வொரு விஷயங்களை உள்வாங்கி சாங்கிய கருத்தும் வருது, அத்வைத கருத்தும் வருது, அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய பௌத்த சமண கருத்துக்களும் உள்ள வருது. இது எல்லாத்தையும் எடுத்து இந்த மருத்துவம் எப்படி தழைத்திருக்கிறது. ஒவ்வொரு ஆச்சாரியார்களும், ஒவ்வொரு சித்த வைத்தியர்களும், ஒரு 18 சித்தர்களும், ஒவ்வொரு ஹக்கீம்களும் எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். பேர்கள் தான் வேறுபாடு. என்னை பொறுத்தவரை அத்தனை ஆச்சாரியர்களும் சரி, அத்தனை சித்தர்களும் சரி, சக மனிதர்கள் மீது அன்பும் நேசமும் கொண்ட மூத்த மருத்துவர்கள். அவ்வளோதான். அவர்கள் எடுத்து அதனால் அந்த தத்துவங்களை எடுத்து செதுக்கி இன்றைக்கி நம்ம எல்லாரும் இங்கே உட்கார்ந்து பேசுவதற்கு, உரையாடுவதற்கு, இந்த அக்னிகர்மாவை அவர் சொல்வதற்கு அவங்க எல்லாம் படிப்படியாக எடுத்து கொண்டு வந்ததனுடைய விளைவு தான் இன்றைக்கி இப்படி வந்து நிற்குது. ஸோ நான் என்னுடைய நண்பர்கள் எங்கள் மருத்துவமனையில் ஃபர்ஸ்ட் ஆயுஷ் ஷுட் இன்டெகிரேட் ஆகணும். அதில் உள்ள வர்மாவோ, அதில் உள்ள யோகாவோ, அதில் உள்ள நேச்சுரோபதியோ, ஆயுர்வேதா, வி கேன் இன்டெகிரேட். அதில் எந்த இனிபிஷனும் கிடையாது. மிக அதை புரிதல் இல்லாதவர்கள் தான் உள்ளுக்குள்ளே வந்து அது சரியில்லை, நாங்கள் முன்னாடி நீ பின்னாடி. நான் அதெல்லாம் அப்படி செய்திருந்தால் அன்றைக்கு இருந்த சித்தர்களும், அன்றைக்கு இருந்த பெரிய ஆச்சாரியர்களும், அன்றைக்கு இருந்த தத்துவங்களும் இவ்வளவு தூரம் கைகோர்த்திருக்காது.